ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு தாவாணி கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவன் கோபிலன் திருந்துற மாதிரி தெரியல. அவன் பொண்டாட்டிக்கு இவ்வளவு இறங்கி போனதுக்கு அப்புறம் அவன் எங்க உருப்பட போறான்? பொண்டாட்டிக்கு இறங்கி போலாம், ஆனா இப்படி இறங்கி போக கூடாது. நீங்க சொல்லுங்க சரிதான் தங்க மாட்டி. அவனுக்கு எவ்வளவோ புத்திமதி சொல்லி பார்த்தாச்சு, அவன் கேட்ட பாடல. என்ன அவன் நீலா பாடுதான் பெரும் பாடா இருக்குது. இல்லக்கா, அவளும் லேசுப்பட்டவா இல்ல. ஏன் அவன் இவ்வளவு கொடுமைப்படுத்துதான், இவ்வளவு சந்தேகப்பட்டு அடிக்கான்னு தெரியுது. நேரம் அப்பா வீட்டை பார்த்து போக வேண்டியதானக்கா. நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? அந்த புள்ள பாவம். அவன் அப்பாவே அங்கங்க தரகு வேலை பார்த்து அந்த நிலத்தை வித்து இந்த நிலத்தை வித்து ஒரு நாள்ல காசு இந்த பவானி பிள்ளைக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இவளுக்கு ரெட்ட பிள்ளை. நம்ம அப்பா தான் நம்ம 5 பொட்ட பிள்ளையோட கஷ்டப்பட்டு போயிட்டாரு. நம்மள போய் பாரமா இருக்க கூடாது அந்த புள்ள நினைக்குது. கரெக்டா சொன்னிய பாட்டி. அப்ப அந்த புள்ள கடைசி வரைக்கும் இப்படிதான் கண்டு சீரழிய போகுது. என்னால பாத்துக்கிட்டே இருங்க. ஏட்டி, ஒரு பொரிசி கிரிசி வறுத்து கொண்டு வரப்படாதா? நாக்கெல்லாம் நமங்குது. டி, யாராவது புளியங்கொட்டை அவிச்சீலட்டி? புளியங்கொட்டையா? யார் பறிக்கிட்டு வரா? தமிழே, அன்னைக்கு காப்படி புளியங்கா இருக்கும், நான் உனக்கு பறிச்சு கொண்டு தந்தனே. அதை வச்சு தானே தாயத்துலாண்டோ. ஐயோ, எதையாவது திங்கணும் போல இருக்க. எடி, சத்து பொரியரிசி வரப்ப மாட்டி. வெறும் பொரியரிசி தின்னாலும் வாயெல்லாம் வலிக்குது. ஏண்டி, 11 மணியாவது கருவேப்பையை உனக்கு போண்டாங்கண்டா வாங்கி தரல. அவி எங்க இருக்காவ? அவி இத திருநெல்வேலிக்கு போயிருக்காவல. கருவேப்பை திருநெல்வேலிக்கு போயிருக்கானா? என்னடி, என்ன விஷயம் விட்டு? ஏதாவது கேஸ் விஷயமா இருக்கும். நானே 11 மணிக்கு போண்டா கிடைக்காதேன்னு கவலையில உட்கார்ந்துருக்கேன். ஏட்டி மீனா, அப்படியே வாங்கி தந்துட்டா மறு சொல்லி பாப்பாவ. சே, 5 பொம்பளை பிள்ளைகள் இருக்குன்னா பேரு. ஏட்டி, ஏதாவது திங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுதலாட்டி? ஒண்ணு பண்ண மண்டக்கால்வ. நாக்கெல்லாம் நமன்னு வருது. ஏன் வடிவக்கா, உங்க வீட்டுல ஏதாவது வச்சிருக்கீங்களா? என்ன என்னையவே என் மருமா வீட்டுல வைக்கல, இத வீட்டுல வேற ஏதாவது இருக்காங்க. அதானே, அது சரி தங்க பாட்டி. நாங்க இங்க வந்தா அதிரசம் முறுக்குன்னு வாங்கி தந்தா, நாங்க தான் 5 மாசம் வாங்கி இல்லையா? அப்ப என்ன பண்ணுனியா? அது வேற ஒண்ணு இல்ல மீனா. நேரா ரேஷன் கடைக்கு போவான், அரிசி வாங்குற மாதிரியே போய் நிப்பான். டா, இவன் ஒரு படி கோதுமை, நான் ஒரு படி ரவை, எதையாவது ஒண்ணு சேலையில சோறுவிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவான். சரி, அதே ரேஷன் கடைக்கு மறுநாள் போவான். சரி, இவன் ஒரு படி சீனி, நான் ஒரு படி சீனி பார்த்துக்க சுருட்டிட்டு வந்துருவிய. வாயில கொஞ்சம் உதப்பிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவேன். அந்த ரவையை லேசா கிருண்டிக்கிட்டு சீனியை போட்டு கேஸ்திரி செஞ்சு தின்னுடுவோம் பார்த்துக்க. கோதுமை என்ன செய்விய? அதான் நம்ம சொக்க வீட்டுல அந்த கல்லு கிடக்க, அந்த மாவரைக்க கல்லு, அதுல அந்த கோதுமை போட்டு திரிச்சோம்னா பவுடரா இருமத்துக்க. அதுல 2 சீனியை போட்டு கலக்கி இந்த துவாசை சுட்டு திங்குது பார்த்துக்க. அப்ப செம வேட்டை. அப்ப இப்ப ரேஷன் கடைக்கு போனாலும் ஏதாவது கிடைக்குன்னு சொல்லுங்க. எங்க ரேஷன் கடைக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். இப்ப அந்த தசை பக்கம் வந்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்குன்னு சொல்லிவிட்டான். இப்ப ரேஷன் கடைக்கும் போக முடியாது. அவன் பாலைய தோட்டத்துக்குள்ள போலான்னு பார்த்தா அவன் வேலையை வச்சு அடிச்சு போட்டான். நம்ம உள்ள போறோம்னு இல்லைன்னா ஒரு மிளகா, கீரை, தேங்காய், மாங்கான்னு எதையாவது ஒண்ணு அள்ளி போட்டு வந்துடலாம். அது எனக்கும் ஏதாவது திங்கணும் போல இருக்குதே. மீனா, என்ன அந்த பையலுக்கு இந்த டயத்துக்கு இங்க வந்தது? அத நீ கேளு. மீனா, உன்னை தம்பி கூப்பிடுறவ. அது எந்த காட்டு பூனா உசு உசுன்னு கூவிட்டு கிடக்குது? எல்லாம் மீனா விட்டு பூனதான். ஆனா நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவளோதான் மாட்டி. ஏன் தங்கங்களவி, நீங்களும் அந்த காலத்துல காதலுக்கு இதுல ஒண்ணும் பண்ணல. 13 வயசுல கட்டி கொடுத்துட்டாவ, பிற காதல் எங்கட்டி வரும்? கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? பரவாயில்லன்னு நினைச்சிருப்பாவ. ஆமா, பரவாயில்லன்னு நினைச்சாவ. எனக்கு கல்யாணம்னா என்னன்னே தெரியாது டி. கல்யாணம்னா என்னன்னே தெரியாதா? அது ஏன் கேட்க? எங்க அம்மா சொன்னாவ, இடின்மணி வேற வீட்டுக்கு போற, உனக்கு நிறைய பண்டம், அதிரசம், முறுக்கு, புது சேலை, கோடி துணி எல்லாம் தருவவ, போயிட்டு வான்னு சொன்னாவ. உடனே நீங்க சந்தோஷப்பட்டு களி கூர்ந்துட்டிய. புது சேலைக்கு ஆசைப்பட்டு மாட்டி. அது சரி தங்க பாட்டி, உங்களை நாங்க பாத்துட்டோம். நாங்க சின்ன வயசுல இருந்தே தாத்தாவை பார்த்தது இல்லையா? தாத்தாவங்க அது ஏன் கேட்க? அது ஒரு பெரிய கதை பார்த்துக்க. அந்த காலத்துல மிலிட்டரிக்கு வந்து ஆளை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படிதான் உங்க தாத்தாவை தூக்கிட்டு போனாவ. திரும்ப
அவி முகத்தை யார் எடுத்து பார்க்கறதுக்குள்ள அவி மிலிட்டரிக்கு போயிட்டாவ. போனவே திரும்பி வரவே இல்ல. அப்ப எப்படி 5 பிள்ளை? அத போட்டுக்கிட்டு எனக்கு வெக்கமா வருதுட்டி. எனக்கு ஆத்திரமா வந்துடும். உங்க காதல் கதை சொல்லுங்க பாப்போம். பாட்டி, அத்தான் கல்யாணம் பண்ணிட்டுல 5 குழந்தை இருக்க. ஆனா முகத்தையே பார்க்கலன்னு சொல்லுங்களே எப்படி? அது ஏன் மட்டும் கேட்க. எனக்கு ஒரு 10, 12, 13 வயசு இருக்கும்னு நினைக்கேன். நான் எங்க அப்பத்தா வீட்டுல விளையாண்டுகிட்டு இருந்தேன். சரி, எங்க அம்மா உனக்கு சேலை பண்டம்லாம் தருவாவ. அங்க ஒரு வீட்டுக்கு கொஞ்சம் கூப்பிடுதாவ, நீ போவான்னு சொன்னா பாத்துக்க. எனக்கு ஒரே சந்தோஷம் பாத்துக்க. வீட்டுக்கு வந்தா கருப்பட்டி காப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாவ. ஒரு கொட்டாயில வச்சு குடுத்துக்கிட்டு இருந்தாவ. எங்க அம்மா இந்த கொட்டையில இருக்கதை கொண்டு அங்க ஒருத்தர் இருப்பாரு, ஆத்த கொண்டு குடுன்னு சொன்னா. நானும் புது சேலை கட்டிருக்க சந்தோஷத்துல அந்த கொட்டாங்குச்சில கருப்பட்டி வச்சிருப்பாவ. அதை எடுத்து கருப்பட்டி காப்பி போட்டு கொண்டு கொடுக்க போவானே பாத்துக்க. அங்க ஒருத்தர் வெள்ளை வெஸ்டி, வெள்ளை சட்டை, இத்தோந்தண்டி மீசை வச்சுக்கிட்டு ஒரு பண்ண உயரத்துல உட்கார்ந்துருந்தாரு பாத்துக்க. அதுதான் தாத்தா, கரெக்டா? நானும் அப்படித்தான் நினைச்சேன். அது தாத்தா இல்ல, தாத்தாக்கு அப்பா. சப்பா, சரி தாத்தா இருந்தாங்க காப்பி எடுத்துக்கிடுங்க. மருமவளை என் மகனுக்கு குடுன்னு சொன்னாவ. சரி, பக்கத்துல பார்த்தா அப்பனுக்கு பிள்ளை தப்பாம அதே ஒசரத்துல ஒரு ஆளு உட்கார்ந்து இருந்தது. பார்த்தோட எனக்கு விடுவிடுத்து போச்சுன்னு பாத்துக்க. ஏன் தங்க பாட்டி? அவ அப்பவே அந்தங்க அக்காவா உட்கார்ந்து இருந்தாரு. இது அப்பாவே மிஞ்சி உட்கார்ந்து இருந்தாரு பாத்துக்க. அத்தடி சாக்கா இருக்குமே. அது ஏன் கேக்க? ஓ, நீ அங்க அம்மா கிட்ட போய் ஆளுத. அம்மா எனக்கு இவரு வேண்டாமே. நம்ம வீட்டுல குறையதான் கருப்பட்டி இருக்கு, அது வீட்டுல நிறைய கருப்பட்டி கிடைக்கும். அங்க போன்னு எங்க அம்மா சொன்னாவ. கருப்பட்டிக்கு ஆசைப்பட்டு வாக்கப்பட்டு சீரழியுதிய, அப்படித்தானே? அது ஏமாட்டி கேக்கிய. அன்னைக்கு பூ வச்சுட்டு போயிட்டாவ பாத்துக்க. அத்தை இப்பதான் காதல் கதை வருது. சொல்லுங்க பாட்டி சீக்கிரம். வெக்கமா தான் இருக்கு, இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். பெரிய காதல் கதையா இருக்கும் உங்களுக்கு. சொல்லுங்க பாட்டி. அன்னையில இருந்து நான் வீட்டுக்கு சேலை தான் கட்டுவேன் பாத்துக்க. அன்னைக்கு நல்ல மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு ஆத்துல இருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன். சரி, ஒரு ஆளு சைக்கிள்ல பெல் அடிச்சுக்கிட்டே வந்தாரு. எனக்கு ஒரே சங்கடமா போச்சுது. ஏப்புல நில்லு, ஏப்புல தங்கம் நில்லு. தாத்தா குரலி. ஆமாடி, ஆனா நான் தாத்தா ஏத்து பாக்கல பாத்துக்க. ஏன் தங்கம் பாட்டி? அது அப்படிதான் சொல்லிவிட்டாவ பாத்துக்க. முகத்துல ஏத்து பார்க்க கூடாதுன்னு பயத்துல பார்க்காம இருந்துவிட்டேன். சரி, ஆனா உங்க தாத்தா கொஞ்சம் கோசர் பிடிச்சவர் தான் பாத்துக்க. எவ்வளவு தாங்க நில்லு, எவ்வளவு தாங்க நில்லு அப்படின்னு நான் சேலை கட்டிட்டு போன மாதிரி இழுத்து விட்டாவ. எனக்கு ஒண்ணுமே ஓடல. ஐயோ என்ன விட்டுருங்க அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு விட்டேன் பாத்துக்க. உங்களுக்கெல்லாம் இருந்த அறிவு எனக்கு அப்ப இருந்திருந்தா இந்த ஓட்டு வரதானே ஆவாது. சொல்லுங்க, சத்தியமா தான் மட்டும் சொல்லுதே. உங்களுக்குள்ள அறிவெல்லாம் அப்ப இருந்தா உன் தாத்தா என் கை கீழே இருந்திருப்பாரு. விவரம் பத்தாம போச்சுதே. இனி அதை பத்தி என்ன பண்ண சொல்லுத? போனவர் திரும்பவா போறாரு. அப்ப வடிவு பாட்டிக்கும் காதல் சோக கதை இருக்குது. அதை என் தை ஞாபகப்படுத்திக்கிட்டு மனசெல்லாம் புண்ணா போயிடும். அத்தி எல்லாருக்குள்ளயும் காதல் கதை இருக்கும் உங்களுக்கு கேட்டே ஆகணுமே. அத்தி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் உங்களுக்கு. சொல்லுங்க பாட்டி. அப்புறம் என்ன, ஊரே கூடி போச்சுது. ஐயா, தெரிஞ்ச தெரியாமல புள்ள கைய பிடிச்சி இழுத்துட்டா. நீ கல்யாணம் வரைக்கும் தாக்கு பிடிக்க மாட்டேன், அந்த உன் கைய பிடிச்சி கூட்டிட்டு போன்னு அந்த ஆளை அனுப்பி விட்டுட்டாவ. புது சேலைக்கு ஆசைப்பட்டு எதுவுமே இன்னைக்கு கிடைக்கல. அந்த ஆளை உன் தாத்தா கூட்டிட்டு வந்ததுதான் பாத்துக்க. ஓடி வந்துட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. நான் எங்கிட்ட ஓடி வந்தேன், அவ தாண்டி பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டாரு. இதான் சரியான சந்தர் பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டாரு பாத்துக்க. அப்ப தாத்தா எவ்வளவு கொசர் பிடிச்சவரா இருந்திருப்பாரு. கொசரா? உங்க வீட்டு கொசரா எங்க வீட்டு கொசரா? நான் அவரை ஏடுத்தே பார்க்கல. பொண்ணு கிடைக்குமோ கிடைக்காதன்னு தூக்கிட்டு வந்துட்டாரு பாத்துக்க. அவரு இந்த நம்ம கருவாப்பையா இருக்காமல, அப்படிதான் கருங்கருன்னு இருப்பாரு. நான் இவளை மாதிரி செவச்சவேன்னு இருப்பேன். செவத்த பொண்ணு கிடைக்காதுன்னு தூக்கிட்டு வந்துட்டாரு பாத்துக்க. நீங்க தான் ரொம்ப குள்ளமாச்சே. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு தூக்கிட்டு வந்துட்டாரு டி. ஓ, அப்படி சொல்லுங்க. சரி, அதுக்கப்புறமா நீங்க முகத்தை பார்க்கல? அப்பமெல்லாம் இப்படி கரண்ட் வசதி கிடையாது டி. சாயங்காலம்னா அந்த சிமிலி விளக்கு தான் உண்டு. அதுல அவர் தெரியவே இல்லை என் கண்ணுக்கு. அப்ப அவளை கலர்னு சொல்லுங்க. கலரா? உங்க வீட்டு கலரா எங்க வீட்டு கலரா? கருவேப்பிலையோட கலரா? அவன் பக்கத்துல நிக்க முடியாது, அப்படி ஒரு கலர் பத்துக்க. அவன் முகத்தை பார்க்கல நீல, அப்புறம் அது மட்டும் பாத்தியா? அது அப்பப்ப காப்பி கொடுப்பேன், சுவாத்த கொடுப்பேன், அப்ப கை கால பாப்பேன். அப்பா எப்படி வந்து மாட்டிருக்கேன்னு நினைப்பேன் பாத்துக்க.
ஆனா அவங்க காதல்ல உங்களை பண்ணுவாங்களா? அதெல்லாம் நல்லாவே பண்ணுவாரு. என் குட்டச்சியும் பாரு, என் குள்ளச்சியும் பாருன்னு அவரு பண்ண சேட்டை எக்கச்சக்க இருக்கத்தான் செய்யும். ஆமாமா, 5 பிள்ளை இருக்குல்ல, அதை இடப்பட்டவளை சொல்லதை கேளு. சொல்லுங்க சொல்லுங்க. நானும் தைரியத்தை வரவழைச்சிட்டு எப்படியாவது காதல் கணவனை கண்ணால பாத்துணும்னு 2-3 நாளா ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவில பார்த்தேன் பாத்துக்க. 5 பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமா இல்ல, என் 2வது மகன் பிறந்ததுக்கு அப்புறம் பாத்துக்க. அப்ப அது வரைக்கும் எங்க முகத்தை பார்க்கல. அது போற வழி வார வழி அங்க இங்கன்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவில பாத்துணும் நினைப்பேன் பாத்துக்க. ஒரு நேரம் பின்முதுக்கு தெரியும், ஒரு நேரம் கை தெரியும், ஒரு நேரம் காலு தெரியும், ஒரு நேரம் ஒரு பல்லு தெரியும். முழுசா நான் பார்க்கவே இல்லை பாத்துக்க. இப்படி எத்தனை வருஷம்? என் மகன் 5வது உள்ளவன் பிறக்கிற வரைக்கும். சரி, அதுக்கப்புறமா அதை பாத்தீங்களா என்ன? அதை ஏன் கேட்க, திடீர்னு நம்ம ஊருக்குள்ள ஒரு சீப் வந்துச்சு. சரி, மிலிட்டரிக்கு ஆழத்துக்கு வந்திருக்காங்களா, ஓடி ஒளிங்கடான்னு ஒரு சத்தம். எல்லாரும் ஓடி ஒளியும் போது உன் தாத்தா மட்டும் சண்டீர் மாதிரி முன்ன போய் நின்னவ பாத்துக்க. கொத்தா தூக்கிட்டாங்க. பய உள்ள சிக்கிட்டு பாத்துக்க. அத்தே, அப்ப தாத்தா முகத்தை போகும்போதா ஏ தங்க புள்ள, ஏ தங்க புள்ள அப்படின்னு கூப்பிட்டாவ. என்னங்க அப்படின்னு அந்த சீப்புக்கு பின்னாடியே ஓடி போனேன். அத்தாடி, முகத்தை பாத்தீங்க. அப்பம் அந்த கை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ கடைசி வரைக்கும் தாத்தாவை பார்க்கவே இல்ல. அதான் கையை பார்த்தே கொடுத்தன பண்ணிருக்காவல. அப்படிதானே தங்க பாட்டி? கடைசி வரைக்கும் எனக்கு மிஞ்சினது அந்த கை மட்டும்தான். அதுக்குதான் இந்த பிள்ளைல காதலெல்லாம் பிரிக்கிறதுக்கு நீங்க மும்பரமா அலையுது என்ன? எங்களுக்கு கிடைக்கல, பிறகு உங்களுக்கு கிடைக்க மட்டும் நாங்க விட்டுருவோம். தங்க கிழவி, அத உங்களுக்கு தான் கிடைக்கல, எங்களுக்காக கிடைக்கிற மாதிரி விட வேண்டியதானே? அது எப்படி விடுவோம்? அப்ப கடைசி வரைக்கும் நாங்க உங்களுக்கு தெரியாமதான் ஊருக்கு சுத்தணும். ஆமாட்டி டி, கொஞ்சம் பொரியசி வறுத்து கொண்டு வாங்கட்டி. நாக்கெல்லாம் நம்மன்னு வருது. பேசாம கூட்டஞ்சோர் பண்ணி திம்போமா? ஏன் தங்க பாட்டி, ஒரே நாள் இந்த ஊர்ல இல்லாம வேற ஊருக்கு போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது ஏன் கேட்க, இங்க இல்லாம இங்க பொசம் முட்டிட்டு வந்துட்டு நீங்க எல்லாம் இங்க இருக்க போய் தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நாங்க இங்க இருக்கணும்னா எங்க காதல் சக்சஸ் ஆகணும். நாங்க இந்த காதல் சொன்ன கரை முடிச்சாதானே நாங்க இந்த ஊர்ல இருக்க முடியும். நான் இருக்க ஊர்ல காதலாவது மண்ணாம் கட்டியாது. காதல் ஒரு தீய வார்த்தை, அதெல்லாம் இங்க நடக்க கூடாது. ஆமாமா, அவளுக்கு கை கொடுல. தங்கமாட்டி, கடைசி வரைக்கும் நீங்க உங்க புருஷனை என்ன சொல்லி கூப்பிட்டியா? நான் எங்கட்டி கூப்பிட்டேன்? அப்ப நீங்க புருஷனை கூப்பிடவே இல்லையா? சோறு போட்டு வச்சோம்னா என் மாமியாரு தான் நீ போ என் பிள்ளைக்கு நான் கொடுத்துக்கிடுவேன் பாவ. சோறு பொங்கி வைப்பேன், கொண்டு என் மாமியாரு கொண்டு கொடுக்கும். காப்பி போடுவேன், என் மாமியார் கொண்டு கொடுக்கும். அப்ப நீங்க எதுக்கு தாங்க இருந்திய? அதான் மட்டும் கடைசி வரைக்கும் எனக்கும் தெரியாமே போச்சுடி. நினைச்சா ஓடிடுவானே. சிங்கத்தை காத்துக்கிட்டு நிக்கானுங்கிற என்னவெல்லாம் இல்ல. கிளவி கூட சேர்ந்து கிளவி மாதிரி பழக்கம் விட்டுக்கிட்டு இருக்க. நீங்க வேலை முடிஞ்சு இப்பதான் வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க அப்பப்ப வரீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் பழக்க விடாம இருக்க முடியும்? நேத்து நைட்டு டூட்டிக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன்? காலையில 10 மணிக்கு வந்துருவேன்னு சொன்னா சொல்லலையா? அது வந்து அவ எப்பண்டா காதலன் வருவான்னு காத்துக்கிட்டு இருப்பாளுன்னு கண்டிருக்கு. கிளவி கூட சேர்ந்து காதல் கதை கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன திட்டணும்னே வந்திருக்கியா? அப்படிதானே? சரி, வந்து இவ்வளவு நேரம் இருக்க, அவ எங்க நிக்கா பாரு. பக்கத்துல வர முடியும்? வரணும்டி, வரணும், ஓடி வரணும். அத்தானு ஓடி வரணும். அத்தானு ஓடி வந்து கெட்டி அணைக்கணும். அது காதலி. அணைச்சாலும் திட்டு, அணைக்கட்டாலும் திட்டு. சரி, என்ன இல்ல தெரியாம கொடுத்தேன். நீ இப்ப கிளவி வரது பழக்கம் கொடுப்போம். சரி சரி, கோபப்படாதீங்க. கோபப்படாம என்ன இன்னும் அங்கேயே நின்னுகிட்டு இருக்கா? இது தெருவே, அது நடு தெருவே. ஊர்ல மட்டும் ஆட்கள் இங்க தான் வரோம். சரி சரி, அங்க வந்துருவா. எங்க? அத வழக்கமா சந்திப்போமே, அங்க வா. சரி, நான் போய் எடுத்து சொல்லிட்டு வந்துட்டா. சரி, போய் சொல்லிட்டு வந்துரு போ. நானும் அவளுக்கு கொஞ்சம் போறேன், அதனால நான் வரக்கு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரு போ. சரி சரி சரி, கோபப்படாதீங்க கோபப்படாதீங்க. உன்னை வச்சு நான் பட பாடு இருக்க பாரு. சரி, திட்டாதீங்க. இவ்வளவு ரொம்ப கோபப்படுது, கோபத்தை குறைச்சு ஆகணுமே. நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நீ சரிப்பட்டு வர மாட்டேன். போதுமா? இது எப்படி பத்தோ? இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? இதுக்கு நீ அங்கேயே நின்று இருக்கலாம். அங்க நின்னுக்கு திட்னியல. ஏன்டி உன்னை நான் சொல்லி உனக்கு கொடுக்கணும்? நீங்க ரொம்ப மோசமா போற. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச கிட்ட தள்ளி வந்து நிக்க. சரி சரி, நம்ம இங்க நிக்க வேண்டாம். இங்க சரி கிடையாது, அங்க போயிருவா. அதாண்டி வழக்கமா சந்திப்போமே, அங்க. சரி. இது எப்படி இருக்கு? நல்லதா இருக்கும், உங்க அம்மைக்கு தெரியாத வரைக்கும்.
எங்க அம்மா கிடக்கவ விடு. எங்க உங்க அம்மா பாக்க நல்ல நாத்து கிழிச்சிட்டு அலையறாங்க. நான் என்னமோ உங்களை மயக்க வச்சிருக்க மாதிரி. எப்பா என்ன அறுப்பு கண்டம் தெரியுமா? ரொம்ப எஸ்தவளோ. ஏச்சா உங்க வீட்டு ஏச்சா எங்க வீட்டு ஏச்சா எக்கச்சக்க ஏச்சி தெருல பார்க்க விட மாட்டேக்காரன். அத்தனைக்கு போனேன். என்ன அறுப்பு கண்டம் தெரியுமா? எல்லாம் உங்களுக்காக பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்னதுக்காக தான். இல்லன்னா உங்க அம்மா பேசுற பேச்சுக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம். சரி கொஞ்ச நாள் பொறுத்துக்க, நமக்கு கல்யாணம் முடிய வரைக்கும். ம்? அதுக்கப்புறம் நீதான் ஏன் பொண்டாட்டியா இருவியா? அப்ப எதுக்கு கஷ்டப்படாவ? அப்ப இப்ப மட்டும் எதுக்கு பேசுறவ? அத ஊருக்கு தெரியுமே. அது ஒண்ணு இல்ல, இப்ப வேற என்ன கவர்மெண்ட் வேலை பாக்குறேன்னா பெரிய இடமா கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காவ. ஓ உங்களுக்கு அப்படி நினைப்பு இருக்குது. ஆமா, அப்படி ஒரு நினைப்பு இருக்கா போய் தானே உன்னையே சுத்தி வரேன். நீ 5 மாசம் காணாம பண்ணியா? அப்பமே கல்யாணம் பண்ணிருக்கலாமே. இல்ல அப்ப ஒரு முடிவுதான் எடுத்து பாருங்க. அப்ப தெரியும் நான் யாருன்னு. இந்த வேறு ஒன்ன தவிர வேற எவ்வளவு எனக்கு பார்க்க முடியல. கவர்மெண்ட் வேலை பக்கம் கை நிறைய சம்பத்தியம். அதனால பொண்ணு வீட்டுல கார் தராங்க, பைக் தராங்க. அதனால எனக்கு வேற வழி தெரியலன்னு அந்த ராஜா சொன்ன மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லூசாடி நீ. சரி, ஏன் இப்படி பேசுற? உனக்கு ஈடு எதுவுமே இல்ல. நான் முத நேசிச்சவா நீ மட்டும்தான். இனி இப்ப இல்ல, எப்பவுமே ஒண்ணு மட்டும் தான் நான் நேசிப்பேன். நீ 5 மாசம் காணாம போயிருந்திய, அப்பவுமே ஏகப்பட்டது வந்தது. அம்மாவும் என்னை இவ்வளவு கட்டாயப்படுத்தினாங்க. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். நிஜமா? சத்தியமா? அது எப்படி? உன்னை பார்த்த இடத்துல வேற ஒருத்தி. அதுல மனசு இடம் கொடுக்காது. அது சரி, அது எப்படி திடீர்னு உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சது? யார்த்தையும் சொல்லாத, ராக்கி தான் எடுத்து கொடுத்தாரு. ராக்கி சாரா? ஆமா, அவர்கிட்ட தான் சொல்லி வச்சிருந்தேன். நல்ல வேலை வெட்டி இருந்தா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவேன்னு. அதான் அவர் ஏற்பாடுல எனக்கு இது கிடைச்சது. சரிங்க, ஒருவேளை உங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா? சொல்லி வச்சிருக்கேன், மறுபடியும் கேட்பேன். மறுபடியும் அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் சின்ன பையன். அதனால அம்மா சொன்ன அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு என் வாழ்க்கை நான் தான் பார்க்கணும். விரும்புறேன்னு தெரியும், நல்ல பொண்ணுன்னு தெரியும். வேற என்ன? ஆனா உங்க அம்மா பார்த்த வரைக்கும் நல்ல பிள்ளை இல்லையா? பாட்டு சொல்லிட்டு போறாங்க, விடு. அவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அப்படி சொல்லும் போது? சரி சரி சரி, நீ கஷ்டப்படாத சரியா? எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்காடி. வேற என்ன? அதனாலதான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இருந்தாலும் இப்பெல்லாம் பேசக்கூடாது இல்ல. அப்படி நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க பாப்பா. அவங்களுக்கு என்னடி தெரியும்? இந்த வயசுல சட்டை பண்ணாம எந்த வயசுல சட்டை பண்ண முடியும்? 10-15 வயசுல என்ன சட்டை பண்ணுமோ அதான் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுல என்ன இருக்கு? நான் உன்னை ஏதாவது சொன்னதாண்டி நீ வருத்தப்படணும். சரி, இந்த மாநிலத்துல இந்த பேச்சு தேவைதானே? எவ்வளவு ஆசையா பார்க்க வந்தேன். அது வந்து என்னங்க? என்ன? அது வந்து எங்க வேண்டாம், இங்க யாராவது பாத்துருவாங்க. அட்ரஸ் அக்கா அப்படின்னா ஏதாவது கொடுக்க போறியா என்ன? அப்படிதான். நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா? என்ன ஒரு குறுகி காதலிச்சீங்களா? அதனால உங்களுக்கு கொண்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அட்ரஸ் அக்கா அப்படியா? பரவாயில்ல, இங்கே கூடடி. இங்க யாருமே வரமாட்டாங்க. அதுவும் இந்த நேரத்துக்கு இங்க யாருமே வரமாட்டாங்க. தாராளமா கொடுக்கலாண்டி. இங்க வேண்டாம். அப்ப எங்க வச்சு கொடுப்ப? உங்க வீட்டுல வச்சு. ஏண்டி எங்க அம்மா நம்ம எடுத்து கேவல கொடுத்ததுக்கு காணாதே. அதுக்கு தான் நம்ம உனக்கு கொடுக்க சொல்றேன். அங்க வச்சுதான் கொடுக்கணும். எங்க அம்மாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதாண்டி. அதெல்லாம் தெரியாது, வீட்டுல வச்சுதான் கொடுக்கணும். கொடுக்குன்னு ஆசையை கட்டி விட்டுட்ட. இனி வீட்டுக்கு போனா தானே முடியும். சரி வா. ஆனா இங்க யாருமே இல்ல, கொடுக்கலாம் பாத்துக்க. அதெல்லாம் முடியும், அது வீட்டுல வச்சுதான் கொடுப்பேன். அதான் உன்னை பத்தி தெரியுமே, பிடிவாதக்காரி. சீக்கிரம் வாங்க, உங்க வீட்டுக்கு போலாம். அது நீ வீட்டுல போய் கொடு, நான் இங்க வச்சு கொடுத்துறேன். அதெல்லாம் முடியாது, நீ அங்க வச்சு கொடு, நாங்க தான் கொடுப்பேன். அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. அப்படி கட்டிச்சு திங்கிற மாதிரி ஒரு மொழி. நான் எப்ப டூட்டி முடியும், எப்படா இவன் மூஞ்ச போறான்னு இருந்தா கட்டி அடிச்சு கொடுக்கறத விட்டுட்டு எப்ப எங்க அம்மையை விருப்பத்தை போறாங்க அங்க நீ விருப்பத்திக்க எங்க நான் கொடுத்தது. ஒன்னு சொல்லட்டா? என்ன? கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆசையாச்சுடி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல, உங்க அம்மையை நினைச்சு பாத்துக்கிடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அம்மா கிட்ட போய் உங்க அம்மா 25 பவுன் கேட்டிருக்காங்க. 25 பவுனா? 25 பவுன் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் கேட்டிருக்காங்க. 1 லட்சமா? அப்ப நான் எங்க வீட்டுல பொண்ணு கொடுக்க முடியாது. அப்ப உங்களுக்கு விஷயம் தெரியும், நீங்க ஒரு பிசுனாரி. அப்பா நம்ம கேட்டது கிடைக்கலன்னு நீங்க என்ன மறந்துடுவீங்களா? அப்படி உங்க அம்மா பிளான். எங்க அம்மா என்ன சொல்ல? அதான் நான் காதலிக்கிறேன்னு ஊருக்கு தெரிஞ்சு போச்சே. இங்க எதுக்கு உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காவ? இங்க பார், நான் சிக்கனக்காரன் தான். அதுக்காக அடுத்தவங்க காசுல எல்லாம் வாழணும் ஆசைப்பட மாட்டேன். அது எனக்கு தெரியும், உங்க அம்மைக்கு தெரியலையே. அதெல்லாம் ஒரு நகல ஒண்ணும் போட்டக்கூடாது. உங்க அம்மாவா கொடுத்தா வாங்கிக்க, ஆனா நான்லாம் கேட்க மாட்டேன். அது ஓகே, நான் எனக்கு தரத எங்க அம்மாட்ட வாங்கிக்கிடுவேன். ஆனா யாரும் வாய் திறந்து கேட்க கூடாது. அதுக்காக எங்க அம்மா கிட்ட வாங்காம வர மாட்டேன். அது பாவி. அப்படி இல்ல, ஊருக்குள்ள கல்யாணம் காட்சின்னு வரும்.
இங்க எப்ப செஞ்சு போட்டு நான் என் கழுத்துல போட்டுட்டாலையே. இன்னும் நான் அவளுக்கு மவளா பிறந்துட்டேன். எனக்கு தரத தரட்டுமே. நாளைக்கு என் தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன எக்க வாக்கான்னு விருந்தா வைக்க போறேன். வான்னு கூப்பிட மாட்டான். நான் எதுக்கு அவனுக்கு தானம் தர்மம் பண்ணணும்? அட்ரஸ் அக்கா நல்ல ஐடியாடி. அதனால எங்க அம்மா கிட்ட என்ன இருக்கோ அதை வாங்கிக்கிட்டு வருவேன். அதை வச்சு பாத்துக்கலாம். பரவாயில்ல, நல்ல முடிவுதான். சரி, அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் படிக்கணும். ஒண்ணு படிச்சிருவோம் பாத்துக்க. அப்படியே வேண்டாம். அத யாரு இல்லையே. நான் ஓட்டிடுவேனே. நீ ஓடுனாலும் விட மாட்டேன்னு. நான் ஓடிடுவேன். வரட்டி பிடிப்ப. அடிய கள்ளி. அப்புறம் ஐயோ, அப்புறம் ஏன் கேக்கிய? என்ன சோக்கு தெரியுமா? ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் என்னங்க உன்னை ஓட விட்டு அடிக்க போறேன், பாத்துக்கிட்டாரு. என்னங்க புசுக்கு இப்படிலாம் சொல்லுவதியே? நான் இவ்வளவு அழகா உங்ககிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏண்டி கதை பேசுறதுக்கு நேரம் மாட்டேங்குது. நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுக்கே எப்பமாதான் நமக்கு நேரம் கிடைக்கு. இதுல கதை வேணும் மாட்டி நமக்கு. அப்ப நான் எப்பதான் உங்ககிட்ட கதை சொல்ல? நமக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 7, 8, 9 பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அதுல பால்வாடிக்கெல்லாம் அனுப்பிட்டு சரி, அடுத்ததுக்கு பிளான போடுவோம் பாரு. அப்ப சொல்லு. அப்ப சொல்லணுமா? அதுக்குள்ள இந்த கதையில எனக்கு மறந்துரும்ல. பரவாயில்ல, நான் ஞாபகப்படுத்துறேன்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? நீ காதலிச்சிட்டு நான் படுற பாடு இருக்கு பாரு. ஆனா நல்லாதான் இருக்குது. என்ன வில்லந்தியா இருக்கா. ஆனாலும் எங்க அப்பா வில்லனாச்சு. என்ன பண்ணனே தெரியல. 2க்கு நடுல மாட்டிக்கிட்டு முழிக்க போறேன். எதை யோசிக்கீங்களோ? ஆமாடி, பெரிய யோசனை தான். என்ன என்ன வேலை பத்தி தான். என்ன வேலை? என்னாச்சுது? அன்னைக்கு அம்மா திருநெல்வேலி ஒரு இடத்துல சேர்த்து விடுதுன்னு சொன்னாங்க. போனேன். சரி, அந்த கட்சி எடுத்து தானே நீங்க கேஸ் போட்டீங்க. திரும்ப நான் அந்த கட்சிக்காரங்க என்னது பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நமக்குன்னு ஒரு வேலை அறியாம போயிடும். உன்னை வச்சு காப்பாத்தணுமே. நீ ரொம்ப பெருசாலாம் ஆசைப்பட மாட்ட. சும்மா அதை திங்கிறதுக்காக ஆசைப்படுவ. அதையாவது என்னால வாங்கி கொடுக்க முடியும்லாடி. ஏங்க வச்சிடக்கூடாதுல்ல சின்ன சின்ன பொருளுக்கும். அதுக்கு இவ்வளவு ஆசைப்பட்டு காதலிச்சு விரட்டி காதலிச்சு பார்க்க நேரம்லாம் கொஞ்சி கொலாவி இவ்வளோ கஷ்டப்படுறது கடினம். இவ்வளோ கொஞ்சம்னு சொல்லி இந்த கொஞ்சம் விலைக்காவது உனக்கு நல்லா கவனிக்க வேண்டாம்? ஐயா கரபையில, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் இருக்கத வச்சு வாழ்ந்துருவேன். அப்படிலாம் வேண்டாண்டி, அது நடைமுறைக்கு நல்லா இருக்காது. இந்த பாரு, உன்னாலலாம் வாயை கட்ட முடியாது. உனக்கு வாங்கி கொடுக்கட்டா எனக்கும் மனசு கேட்காது. அதான் ஒரு மாதிரியா இருக்குது. உன் வீட்லயும் உனக்கு ஒண்ணு வாங்கி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. என்கிட்டயாவது வந்ததுக்கு அப்புறமாவது ஆசைப்பட்டு சாப்பிட நினைப்ப. நானும் வாங்கி கொடுக்கலன்னா மனசு உடைஞ்சு போயிட மாட்டேன். இப்பவும் சொல்றேன், எனக்கு அப்பெல்லாம் எதுவும் வேண்டாம். உங்களை கஷ்டப்படுத்தி அப்படி நான் ஏதாவது சாப்பிடணுமா? அப்படி இல்லடி, பிறந்த வீட்டுல தான் உனக்கு எதுவுமே கிடைக்கல. கிட்ட என்கிட்ட வந்ததுக்கு அப்புறமாவது உனக்கு கிடைக்கலன்னா நீ வாழ்ற வாழ்க்கையில அர்த்தமே இல்லாம போயிடும்டி. ஒவ்வொரு நாளும் பார்த்து ஏங்குவியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி, எப்படி 2-3 நாள் ஏதாவது வேலை கிடைக்கும். பார்க்க அழகு போல பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி இருக்க. ஆனா பிறந்ததும் ஏழை வீட்டுல. நீ பிறந்தது வேணா ஏழையா இருக்கலாம். ஆனா என் கூட வாழும்போது மகாராணி மாதிரி வாழணும். உங்களையே எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? இதான் எவ்வளவு வலி வேதனையோட வந்தேன்டி, வேலையே கிடைக்கலையேன்னு. ஆனா உன்னை பார்த்த உடனே அந்த வேதனை எங்க போதுன்னே தெரிய மாட்டேங்குதுடி. அப்படியா? ஆமாடி, உன்கிட்ட ஏதோ சக்தி இருக்குடி. அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்களுக்கா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏதாவது வாங்கிட்டு வருவேன்னு எதிர்பார்த்தியா? இல்லையா? இல்லடி, கையில காசு இல்லாதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தங்கம் கிளவி சொன்னதை கேட்டேன். தான் கருவாப்பை உனக்கு போண்டா வாங்கிட்டு வந்திருப்பான், எனக்கும் கொண்டுட்டு வான்னு கேட்டுச்சு. அவிய கிடக்காவ, அவியலுக்கு என்ன? வேலை கிடைக்கட்டும், வாங்கி தரேன்னா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க எப்படி இருந்தா இப்படிதான் இருப்பீங்க. அது வந்து என்ன வேணும். ஆ? வேணும்னு கேட்டேன். என்ன திடீர்னு ஆசையா இருக்கு. அப்படியா? வேணும்.
கட்டாயமா வேணுமா? கட்டாயமா வேணும். அது வந்து எந்த சாக்கு போக்கு வேண்டாம், எனக்கு வேணும்னா வேணும். அப்படியா? ஆமா. சரி, கிட்டவா. அதெல்லாம் முடியாது, கிட்ட வந்து கொடுக்கணும். ஒண்ணு செல்லம் அழகுராணி. உண்மையிலட்டி இந்த கராபிலுக்கு உடம்பு ஃபுல்லா மச்சான். எவ்வளவுதான் துக்கமா இருந்தாலும் சரி, உன்னை பார்த்த உடனே அதெல்லாம் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு கிடைச்சதுல பெஸ்ட் எது தெரியுமா? நீ மட்டும்தான். என் மேல எவ்வளவு பாசமா இருக்க, எவ்வளவு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிக்கும். அம்மா நான் தான் நல்ல கருப்பாச்ச, உனக்கு ஏன் என்ன அவ்வளவு பிடிக்குதே? கொன்னுடுவேன், அதான் எனக்கு பிடிச்சதே. அப்படியா? ஆமா. இதெல்லாம் பத்தாது, என்ன வேணுமா? நிறைய வேணும். சரி, கொடுத்துட்டா போச்சுதே. டட்டடை, அம்மி 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 மீறுது. என்ன ஒருத்தியும் காணல? எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டேன், ஒருத்தியும் காணல. எங்க போயிருப்பாள்வ? அம்மி 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 மீறுது. எங்க போயிருப்பாள்வ? அருந்ததி முகம் பார்த்து ஒரு குலமக வீட்டுக்குள்ள கொண்டு வர சீதன மெட்டி 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 வெளியிடுதா. அது கணவன் மட்டும் கேக்கும் சங்கீதம். அம்மி அம்மி, இன்னைக்கு யார் வீட்டுல போய் மெட்டி வலி பாக்க? எங்க போய் பாக்க? பேச்சம்மாக்கா வீட்டுல விட மாட்டுக்காவ, ஆஃப் பண்ணி போட்டுறதாவ. ஜெயாக்கா வீட்லயே பாத்திர வேண்டியதா. அத்தை ஜெயாக்கா வீட்டுல போய் டீ பாக்கணும்னு அந்த அக்கா 10 குடம் தண்ணியில எடுத்து ஊத்த சொல்லுவாவ. வேண்டாம் வேண்டாம், லட்சுமி அக்கா வீட்டுக்கு போவோம். அவன் முத்தத்தெல்லாம் தூக்க சொல்லுவாவல. அப்போ முத்துக்கணி அக்கா வீட்டுக்கு போயிட வேண்டியதா. அத்தி அவன் நாய்க்குட்டியில குளிப்பாட்ட சொல்லுவா. ஐயோ என்ன பண்ண, இன்னைக்கு யார் வீட்டையாவது மெட்டுவலி பார்த்தே ஆகணுமே. அம்மி 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 மீறுத்து அருந்ததி முகம் பார்த்து ஒரு குள்ள மக வீட்டுக்குள்ள கொண்டு வர சீதன மெட்டி 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 ஒலிதா. என் பொண்டாட்டி என்ன வா, வண்டியாரு ரெண்டு கொஞ்சம் கூட்டிட்டு போறேன். எவ்வளவு அசால்ட்டா கூப்பிடுதியே. நான் இந்த ஊர்ல இருந்து உங்க கூட பைக்ல வரணும். வாடி, முக்கியமான ஒரு விஷயம், வா. நான் வரல. வாடி, அதுல யாரும் பார்க்க மாட்டாங்க, வா. நான் வர மாட்டேன். நீ வராம நாங்க இருந்து போக மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கு வண்டியில வண்டியில ஏறு, வா. எத்தனை வண்டியில இருக்க ஆசைப்பட்ட, வாடி. ஆசைப்பட்டேன், ஆனா என்ன பயமா இருக்குல்ல. வாடி, யாரும் பார்க்கல, வா. பாரு, முக்கியமான இடத்துக்கு ஒண்ணு, வாடி. பயமா இருக்கு, யாராவது பாத்துருவ. நான் வரல. அதுல யாரும் பார்க்க மாட்டேன், நான் ஒரே இடத்துல போயிடுறேன், வா. ஐயோ பைக்கு. வாடி, பைக்ல போன ஆசைப்பட்டல, வா. சரி, போட்டுமா? பின்னாடி உட்காந்துக்கிட்டதானே. அது நல்லா இருக்காது, இப்படியே உட்காந்துக்க, இப்படியாச்சும் கொண்டு போறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டதானே. நீ முன்னாடி உட்காந்து எனக்கு கிக்கா இருக்கும். வேண்டாம், நான் பின்னாடி உட்காந்துருக்கேனே. நீ கேட்க மாட்டேன், சரி நல்லா பிடிச்சுக்க. நானே ஒண்ணு பிடிச்சுக்கிறேன். ஆசைப்பட்டு வந்து நிறைவேறிட்டு என்ன முன்னாடி வச்சுதான் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். போங்க. போங்க, இந்த வெக்கம் தானே விட மாட்டேங்குது உன்னைய. சரி, நல்லா நினைச்சு கண்டுபிடிச்சுக்க, போமா? எங்க போறேன்? அது எதுக்கு, நீ வா. மாதிரி உட்காந்துருக்கத பாரு. பண்ணலாமா? சரி சரி, நீங்க இவ்வளவு கோத்துல இருக்க? இங்க தள்ளி வா, இதுக்கு அங்க தள்ளி போய் உட்காந்துருக்க. சரி சொல்லு, என்னடா? அந்த பிள்ளைய அம்மா திட்டி. ஏண்டா, அவளுங்க உன்னை விரும்பினால? இப்ப விரும்பவே இல்லங்க. அவன் அம்மாக்காரி என்ன சொல்லி மனசை மாத்தினான்னு தெரியல. இப்ப என்ன விரும்பவே இல்லைன்னு சொல்லாட்டி. அவ உண்மையில உனக்கு காதலிச்சாலா இல்லையா? அப்படிதான் சொன்னா. நானும் அதை நம்பிதான் அவளை காதலிச்சேன். இப்ப இல்லைன்னு சொல்லதாட்டி. எங்க அப்பா வேற வெளியில வேற பொண்ணு பாத்துட்டு இருக்கா, எனக்கு என்ன பண்ணுனே தெரியல. உள்ள என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாட்டி. சாலமா, அவ ரொம்ப சின்ன பிள்ளைல. அவ அம்மா ஏதாவது சொல்லிருப்பாவ, அதான் அந்த பிள்ளை பயந்துருக்கும். என்ன சின்ன பிள்ளை, எனக்கு காதலிச்சால நீ? சரி இப்போ உங்க அப்பா என்ன சொல்லுதாவ? எங்க வேலைக்காடு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கான், 1 கிலோ தங்கமும் காரு பைக் எல்லாம் கொடுக்காவலாம். அவங்க போய் பேசி முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொண்டுட்டு வரவா, உன்னை ஆட்டி படைச்சிருவா, பாத்துக்க. அத்தி, அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டாரு. நான் எவளுக்கு அடங்க மாட்டேன். நீ அடங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஒழுங்க கொஞ்ச நாள் பொறுமையா இரு, நல்லதே நடக்கும். பேசாம நம்ம மட்டுமே கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டே. இல்லே, ஓட விட்டு அடிச்சு விடுவேன். என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்ட நீ மட்டும் தாண்டி. சரி, சின்னத்தை தங்கச்சிட்ட நான் பேசி பாக்க. எங்க என்ன பார்த்துட்டு முறைச்சிட்டு போறா. இன்னும் எனக்கு அவ வேண்டாம். எப்ப என்ன காதலிக்கலன்னு சொன்னாலோ அப்பவுமே அவளைய மனசுல தூக்கிட்டேன். உண்மையா காதலிச்சிருந்த அந்த வார்த்தை வரமாட்டி வாயில இருந்து. அதுவும் சரிதான். இப்ப எங்க அப்பா நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. விடுறா, உங்க அப்பாவை தானே நான் பாத்துக்கிறேன். எங்க அன்னைக்கு எங்க அப்பா எங்க பொண்ணு பக்கம் போயிருக்காங்க. அங்க நீங்க நானும் காதலிக்காத எவனோ போட்டு கொடுத்துருக்கான். எவனும் இல்ல, நம்ம இருக்காரன் தான் போட்டு கொடுத்துருப்பான்.
அதுக்கு வேற எங்க அப்பா அறுத்து கிழிச்சிட்டு கிடக்காரு. என் கூட சேரக்கூடாதுன்னா ஆமா, அது என்ன இப்பமா சொல்றாரு? நம்ம 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. என்ன பண்ணனே தெரியல. ஏதாவது ஐடியா கொடுடி. எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். கல்யாணம் விருப்பா இருக்குது. எங்க அப்பா என்ன சத்தியமா எங்க விற்க போறாரு, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்களை விட வசதியாவே பார்த்தாரு. அப்ப சத்தியமா என்ன வித்துருவாரு. வரவா என்ன ஆட்டி படிச்சிருவா. எனக்கு வாழ்க்கை விருப்பம் இல்லாம போயிடும். நான் எங்க அப்பா பார்க்க பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. நான் சந்தோஷமா இதே மாதிரி இருக்கணும். ஐடியா கொடுடி. ம், சரி, உங்க அப்பா கிட்ட நான் ஒரு பிள்ளை விரும்புறேன்னு சொல்லி. யாருன்னு கட்டு பெல்ட்ட கத்துவாரு. அது வரையா நான் சொல்ற பிள்ளை சொல்லி. இங்க பாரு, எங்க அப்பா முன்னால மாதிரிலாம் கிடையாது. எனக்கு 7 கல்யாண வயசாகுதான். நான் உருப்படாம போய்கிட்டு இருக்கானா. அதனால தீவிரமா எனக்கு கல்யாணம் முடிச்சே ஆகணுமா. அதை சொல்லு. நீ நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டே. இல்ல, நம்ம என்ன ஃப்ரெண்ட்ல. என்ன புரிஞ்சுக்கிட்டவா நீ ஒத்துட மாட்டே. நீங்க பாரு, உங்களை வந்து நான் நல்லா இருக்க மாட்டே. இந்த ஊருக்காரவே நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம லவ்வர் தான் சொன்னாவ. யாராவது நம்ம ஃப்ரெண்ட் நம்ம அவளாங்க. அதான் நானும் முடிவு பண்ணிட்டேன். கொன்னுறேன் இந்த எண்ணத்தோட என்கிட்ட பழகுனேன்னா. இப்போ இல்ல, எப்பவுமே நம்ம ஃப்ரெண்டு தான். அதை புரிஞ்சுக்க. அதுக்கு லேடி, என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டவா நீ ஓத்திதான். என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்ல, நான் இப்படிதானே புரிஞ்சு என் கூட நல்லா ஒத்து போறவா நீ ஓத்திதான். புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு கூட வாழ்ந்தா தாண்டி வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு டேய் நான் உன் ஃப்ரெண்டடா. இங்க பாரு, ஃப்ரெண்டை காதலிக்க கூடாதா? எனக்கு காதல் இல்லாட்டாலும் பரவாயில்ல. என்ன புரிஞ்சுக்கிட்டவா நீதான். கல்யாணம் உங்க கூட நடந்துச்சுன்னா நான் நல்லா இருக்க மாட்டேன். டேய் உனக்கு கிறுக்கடா பிடிச்சிருக்கு. எனக்கு வேற வழி தெரியலடி. நீ ஒத்த எப்பவுமே என் கூட தொலையா இருப்ப. அதான் பார்த்தேன். பேசாம ஒன்னியே பொண்டாட்டி ஆக்கிட்டா நான் பாட்டு இப்படியே இருப்பேன்ல. அதுக்கு பாத்துருக்க. ஆமாட்டே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே எனக்கு பிரச்சனை இல்லை பத்தியா. 7 வயசாவது கல்யாணம் முடிக்கணும் எங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு என்னடா வயசாச்சுதே? அதான் எனக்கும் தெரியல. என்னல இருந்து ஒரு 4 வயசு மூத்திருப்பியா? நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது எத்தனைடா படிச்ச? 6ஆம் கிளாஸ் படிச்சனோ. அப்ப என்ன நீ நானும் ஃப்ரெண்டு. அப்பமே ஊர்ல அப்படிதான் சொன்னாவ. அதை மட்டும் சொல்லுதே, நம்ம என்ன கல்யாணம் பண்ணிக்குமா? டேய் நீ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கியா சீரியஸ் சொல்லிட்டு இருக்கியா? நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன்டி. நம்ம என்ன கல்யாணம் பண்ணிக்கிடுவோமா? நீ இந்த எண்ணத்தோட என்கிட்ட பழகுன சீனி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்க. இதுல என்னடி தப்பு இருக்கு? நீ என்னை பத்தி நல்லா புரிஞ்சிருக்க. எனக்கும் உன்னை பத்தி நல்லா தெரியும். உங்களுக்கு வந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை தாண்டி காதல்னு ஒண்ணு இருக்குது. அது என்னமோ உண்மைதான். அந்த 5 மாசம் நீ இல்லாம இருந்தேன், அப்ப புரிஞ்சுது. உன்னை தேடல, உன் கூட வாழ்ந்திருக்கேனே, அப்ப புரிஞ்சுது. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? இல்லடி, நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அது நிச்சயமா காதல் தான். சின்னத்திர தங்கச்சி விரும்பல நீ. ஆனா அவ என்ன விரும்பல. அவ என்னை பார்த்து பிடிக்கணும்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. என்ன விரும்பவே இல்லைன்னு சொல்லிட்டா தெரியுமா? உடனே உனக்கு என் மேல காதல் வந்துட்டு. என்னமோ தெரியல, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு உன் மேல ஏதோ ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு. இனிமேல இப்படி பேசுன மோனை கிணத்துக்குள்ள முக்கிய வச்சிடும் பாத்துக்க. நீயும் நானும் ஃப்ரெண்டு, புரியுதா? சரி, ஃப்ரெண்டா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கோமே. சின்ன பையன் மாதிரி பேசிட்டு இருக்காதடா. காதலுங்கது இவனுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்க? உன்னை எனக்கு பிடிக்கணும், உனக்கு என்ன பிடிக்கணும், அதுக்கு மேல இருக்குடா. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானா வரும், புரிஞ்சுக்க. சொன்னா புரிஞ்சுக்க, இப்படி பேசாத. இப்ப என்ன காதல் தானே, அதுக்கும் மேல. அது கல்யாணம் முடிஞ்சு நீ என் பொண்டாட்டின்னு வரும்போது எனக்கு தானா எல்லாம் வரும். இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கோத்த கலப்பாத. நீ சொல்றது எனக்கு புரியுது, நான் சுத்தா சொல்றேன். அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நமக்குள்ள புரிஞ்சுக்காடு. I love you.